அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வருகிற 11ஆம் தேதி நாளன்றைக்கு சனிக்கிழமை காலை 10 மணிக்கு திட்டமிட்டபடி இந்த நிர்வாகத் தெரிவு எந்தவித பிரச்சனையுமின்றி நடைபெறும் என்பதனை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். இதற்கு சகல விதமான மக்களும் வந்து அந்த தெரிவினை நல்ல முறையில் செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்வதோடு, குறிப்பாக பொது அமைப்புகள் இதில் கூடுதலான கவனம் செலுத்தணும். என்று சொன்னால், நீங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் 40-50 பொது அமைப்புகள் இருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த கிளர்ச்சியை மையமாக கொண்டிருக்கின்ற இந்த பொது அமைப்புகள் இந்த விஷயத்தில் கூடுதலான ஆர்வம் காட்டுங்கோ என்றதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த என்னை பொறுத்தவரையில் நான் ஏதோ கண் தெரிஞ்சு கொண்டு கண்ணாடி போட்டுக்கொண்டு திரிகிறேன் என்ற மாதிரி இந்த தேசியவாதிகள் சிலர் கதைக்க முற்படுகின்றனர். எனக்கு 97ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 20ஆம் தேதி புளியங்குளம் எனக்கு ஒரு சினைப்பறத்தாக்குவதில் 2 கண்ணும் இல்லை. ஒரு கண்ணு காலப்பட்டு மற்ற கண்ணு கால வெளிக்கிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா வடிவாதியும் என்னுடைய கண்ணு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி. ஆகவே நான் இன்று வரைக்கும் என்னுடைய 16 வயதில் இந்த பொது வாழ்க்கைக்கு வந்த நான் இன்று வரைக்கும் என்னுடைய மனதால் கூட இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஒரு துரோகம் செய்ததில்லை. ஆனால் இந்த தேசியவாதிகள் என்று தங்களை காட்டிக்கொள்கிற குறிப்பாக ஸ்ரீதரண்ட வாலிகள் என்ன கதைக்குது என்று சொன்னால், இந்த போராளிகள் எல்லாரையும் கொச்சப்படுத்தி கதைச்சு கொண்டிருக்க வழிக்கிறேன். முதலாவது இவையில் இப்படிலாம் கதைக்கிறதால நான் கேட்குறேன். ஸ்ரீதரனுக்கு கிட்டத்தட்ட 11-12 சகோதரங்கள். எல்லாரும் இந்த போராட்ட காலத்தில் இளம வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இந்த போராட்டத்துக்காக ஒரு போராளியை இந்த 12-11 சகோதரங்கள்லேருந்து யாராவது போராளிகளாக இருந்திருக்கணுமா அல்லது மாவீரர்களாக இருந்திருக்கணுமா? இந்த ஸ்ரீதரன் கூட இந்த போராட்டத்தில் இணைஞ்சு விட்டுட்டு ஓடின என்றதான் உண்மை. ஆகவே இவரும் இந்த போராட்டத்துக்காக தன்னை இழந்தவர் இல்லை, இவற்றை பிள்ளைகளையும் ஒன்றும் கொடுக்க இல்லை. ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்துக்காக இவ்வளவு வந்திருக்கிற எங்களை பார்த்து நீங்கள் துரோகிகள் என்று கதைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? நான் இன்றைக்கும் தெளிவாக சொல்கிறேன். நான் சந்திரகுமாரோட வாசல் படி ஒரு நாளும் பிடிச்சதில்லை. ரைட், ஓகே. ஆனால் நீங்கள் எங்களை பார்த்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்கள் என்ற அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு கட்சி, உங்களோட கட்சி விசுவாசத்தில் நீங்கள் அல்லது ஸ்ரீதரனோட விசுவாசத்தில் எப்படியெல்லாம் ஒரு போராளிகளை பார்த்து கேள்வி கேட்க வலிக்கிறீங்களன்றதை தயவுசெய்து உங்களையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த தமிழரசு கட்சி கடந்த 15 வருஷமாக எங்களுடைய அமைப்பின் அழிவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி மிக முக்கிய காரணம். மிக தெளிவாக நான் சொல்கிறேன். தமிழில் விடுதலை புலிகளின் அழிவுக்கு மிக முக்கிய காரணம் இலங்கை தமிழரசு கட்சி. அதே மாதிரி இந்த 15 வருஷம் அரசியலில் இருக்கிற ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்காக என்னத்தை சாதிச்சவர் என்றதை முதல் சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த பாராளுமன்ற சுமந்திரன் எதிராக எதிர்த்து கதைக்க கூட முடியாத ஒரு ஸ்ரீதரன். ஏன்னா சுமந்திரன் சில வேலைகளில் ஸ்ரீதரன் விழுந்திருக்கிறார். அவை அவர் எதிர்த்து கதைக்க மாட்டார். இங்கே சும்மா தேசியம் கதைச்சு சும்மா உள்ள போராளிகளை கொண்ட கண்டவனோடையும் ஜாயின் பண்ணி கதைக்கிறது, துரோகி கதைக்கிறது, இவ்வாறான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். 2015-16 இவைகள் மாவீரர் தூய்மைக்கு போயினோம் என்று சொன்னார். அந்த காலத்தை நீங்கள் சரியாக வழங்கிக் கொள்ளணும். இவைகளுக்கும் ரணில் மைத்திரி, இவை இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ரணில் மைத்திரி பிரதமராக ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இவை இந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அன்றைய பிரதமராக இருந்த ரணிலுக்கும் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிக்கும் ஒரு தேர்தல் காலம் ஒன்று இருந்தது. இந்த காலத்தில் டீலை போட்டுட்டு வந்துதான் இங்கே தூய்மை இல்லத்துக்கு விளக்கேற்ற வழிக்கிட்டாங்க. ஏன் 14 தேதியில் 13 தேதியில் 12 தேதியில் 11 தேதியில் 10 தேதியில் அவை நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கொள்ளும். இவை போடுற டீல் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போராளிகள், நாங்கள் இன்றைக்கும் போராளிகளாக தான் இருக்கிறோம். இவை அங்கே பிரதமரோட ஜனாதிபதியோட என்ன டீலாக போட்டுட்டு வந்து இங்கே தூய்மை மில்லுக்கு தங்களோட தில்லாலங்கரை கூடுதலாக காட்டினோன்றது எங்களுக்கு தெரியாது. அவை நாங்கள் போராளிகளாக அன்றைக்கும் இருந்தோம், 2015 இருந்தோம், இன்றைக்கும் இருக்கிறோம். அது நாங்கள் போய் உயர் மாதிரி எடுத்தோன்னே எங்களுக்கு அதுக்கு இறங்கி வேலை செய்தால் அவங்க ஒப்பந்தத்தை போட்டு வந்துட்டு பின்கதவால் தாங்கள் எல்லா விஷயத்தையும் கதைச்சி பேசி போட்டு வந்து செய்வாங்க.
நாங்கள் எப்படி அதுக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க? அவை உண்மை உள்ள போராளிகளை நான் கேட்கிறேன். இதில் பல மாவீரர் குடும்பங்கள் என்று சொல்லி கொண்டும் கலைக்கிறீங்க சிலர். நீங்கள் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், இன்றைக்கு தலைவர் இருந்திருந்தா இந்த மாவீரற்ற தாய் அதாவது அந்த புனேரியை சேர்ந்த சீலாவதி என்ற அம்மாவுக்கு 5 போராளிகள், அதில் 3 பேர் மாவீரர்கள். மற்றொரு போராளி செல்வீச்சு காரணமாக அல்லது ஆகாய விமானத்தாக்கல் காரணமாக உடையார்கட்டு பகுதியில் கொல்லப்பட்டிருக்கிறான். அதே மாதிரி இன்னும் ஒரு மகன் இன்றைக்கு காயப்பட்டு முழங்காவில் பிரதேசத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே 5 போராளிகளை அதில் 3 மாவீரர்களை கொண்ட இந்த தாய்க்கு இன்றைக்கு நடந்த உங்களுக்கு அநீதியை உங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியலையேண்டா, இன்றைக்கு தலைவர் இருந்திருந்தால் இதே சம்பவம் நடந்திருந்தால் இது நடந்திருக்கும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், போராளிகள் இதில் தேசியவாதிகள் மாவீரர் குடும்பங்கள் என்று நீங்கள் கதைக்கிற நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், தலைவர் இருந்திருந்தால் இந்த சம்பவம் இப்படி நடந்ததுக்கு என்ன நடந்திருக்கும்? நல்ல விஷயம் செய்துட்டீங்கன்னு சொல்லி தட்டி போட்டு விட்டுட்டு இருப்பாரோ? இல்லை தானே? என்ன கடுமையான நடவடிக்கை அப்படி நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த வழியில் வந்த நாங்கள் அந்த மாவீரற்ற தாய் பாதிக்கப்பட்டிருக்க எவ்வாறு பார்த்தோன்னு இருக்க முடியும்? ஒரு சில போராளிகள் என்னோட கேட்குறீங்க, பெருசாக எடுக்காதீங்க ஒன்று கேட்குறீங்க. என்ன மனநிலையோட நீங்கள் அதை கேட்குறீங்க? அதை பெருசாக எடுக்காதீங்க, கடந்து போங்க எப்படி கேட்குறீங்க? நீங்கள் இயக்கத்திலிருந்து பெற்ற அறிவும் உங்கள்கிட்ட கொள்கையும் அதுதான். உங்கள்கிட்ட நான் திருப்பி கேட்குறேன். ஆகவே இந்த விஷயத்தில் ஸ்ரீதரன் செய்த பிள்ளையை மறுத்து இப்போ பார்குமார் அந்த குமார் இந்த குமார் தயவு செய்து கதைக்காதீங்க. நீங்கள் ஸ்ரீதரன்கிட்ட கேளுங்கோ, ஸ்ரீதரன் இந்த 15 வருஷ காலத்தில் இந்த மக்களுக்கு என்ன சேவையாட்டி இருக்காரு. அவை இந்த சுமந்திரன் எதிர்ப்பை கூட, சுமந்திரன் அந்த குறுக்கு வழிகளை கூட எதிர்த்து நிற்க முடியாத ஸ்ரீதரன் எங்களோட தமிழ் மக்களுக்கு தேசிய உரிமையை பெற்று தரப்போறாரு நம்புறீங்களா? அவர் தன்னுடைய அரசியலை பலப்படுத்தி கொள்வதற்காக அவர் தன்னுடைய துரோகி என்றதும் தியாகி என்றும் கிளைம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சொல்றேன், ஸ்ரீதரனால எங்களுடைய இனத்துக்கு எந்த விடுதலை உரிமையும் கிடைக்க போறதில்லை. அவர் தன்னுடைய அரசியலை காலங்காலமா தான் அரசியலில் இருக்கணும், தான் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தை கைப்பற்றணும் என்றதை தான் கருத்தில் கொள்றார்கள் ஒழிய இவ்வளவு காலமும் பிரிந்து நின்று அரசியல் செய்ய வெளிக்கிட்டவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு கடந்த பொது தேர்தலில் பெற்ற அனுபவத்தில் இப்போ எல்லாரும் கூட்டுக்களவாணிகளாக சேரவழிக்கிறீங்க. அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து திருப்பி எல்லாம் கூட்டுக்களவாணிகளாக சேர்ந்து மக்களை போய் காட்டுவோம்ன்றதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கணும். அவை இந்த முயற்சிகளை நீங்கள் வியந்த பேக்காட்டுத்தனமான அரசியலை நம்பி ஏமாந்து கொண்டு இவருக்கு வக்காலத்து வாங்குற 1-2 பேருக்காக தங்கட சுயநலங்களுக்காக வக்காலத்து வாங்குற அந்த கட்சியின் உறுப்பினர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் என்ற கதையை நம்பி நீங்கள் தயவு செய்து இந்த உண்மையான நிர்வாகத்தை தெரிவு செய்கிற இந்த முறையில் தயவு செய்து அவர்கள ஏமாற்று கதைகளுக்கு நீங்கள் ஏமாந்து போவாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்கோ, அங்கே எவ்வளவு தெளிவான நிர்வாக தெரிவி நடக்குதுன்றதை உண்மையாக நடக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதில் பிள்ளை இருந்தால் கதையும். அதுக்கு முதல் சும்மா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி சும்மா என்ன ஒன்றுமே தெரியாமல் கதைச்சு கொண்டிருக்காங்க தயவு செய்து. அதே நாங்கள் யோசிக்கிறோம், எங்களை பார்த்து சிதறம் கேட்டவர் போராளிகள் ஒரு ஆளும் உங்களை வெளில வைக்க முடிஞ்சதா, உங்களை மக்கள் நிராகரிக்கின்றாங்க. அடுத்த பிரதேச தேர்தலில் நாங்கள் போராளிகளை கலந்துக்கிறதுக்கு இருக்கிறோம். நாங்கள் மாவீரர் போராளிகள் குடும்ப காப்பம் சார்பாக நாங்கள் அரசியலில் ஈடுபடாட்டியும் எங்களுடைய ஆளுமை மிக்க போராளிகளையும் மக்களுக்குள்ள இருந்து இளைஞர் ஜோதிகளையும் கலன்றக்கி நாங்கள் இந்த பிரதேச சபைகளை கைப்பற்றுறதுக்கு இருக்கிறோம். ஆகவே நீங்கள் நினைக்காதீங்க நெடுவ பிரதேச சபை கிளர்ச்சி பிரதேச சபை உங்களோட கைக்கான் இருக்கும் என்று சொல்லி இளைஞர் ஜோதிகளையும் அனுபவம் வாய்ந்த போராளிகளையும் கலன்றக்கினா அது எவ்வாறு அந்த களம் யதார்த்தம் அமையும் என்றதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும். ஆகவே துயிலுமில்லங்கள் நிர்வாகத்தில் நான் ஒரு துயிலுமில்லம் இல்லை, கனபுர துயிலும் இல்லை, நாங்கள் 27 துயிலுமில்லங்களுக்கும் இந்த நடைமுறை தான் கொண்டு வர போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் சவால் விட்டு செய்து பாருங்கோ. நாங்கள் அதை எங்களுடைய முயற்சியால் நாங்கள் அதை முறியடிப்போம். எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது. நாங்கள் அதில் ஒரு காலமும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு இந்த வித இதுவும் இல்லை. நீங்கள் விரும்பினா அந்த நிர்வாக தெரிவில் சரியான முறையில் கலந்து கொண்டு நீங்கள் அதை வேண்டுங்க. என்னோட இப்போ தமிழரசு கட்சியின் உறுப்பினர் முந்த நாள் என்னோட கதைச்சு இரவு 2 மணிக்கெல்லாம் கதைச்சு சொன்னார், எங்களோட ஜாப்பில் மேட்டத்தை கொண்டுட்டாங்க என்னென்னு சொன்னால் அரசியல் கட்சிகளும்
உறுப்பினர் அரசியல் கட்சியின உறுப்பினர் பெற்றாக்களும் அந்த நிர்வாகத்துக்கு பெறலாம்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொன்னால் அப்படி மாற்ற மாட்டோம். ஏன் நாங்கள் மாற்றணும்? அதை அரசியல் கட்சிகள் இருக்கிறதாலாம் பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் அரசியல் கட்சிகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அந்த ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கா மக்கள் மேம்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை தெரிவு செய்யறக்கா முயற்சி செய்கிற போது நீங்கள் ஜாப்ல கொண்டு வாங்கன்னு கேட்குறீங்க. பிறகு கேட்டுச்சுன்னா இந்த சனிக்கிழமை மீட்டிங்கை கொஞ்சம் பின்போடும், அதை நிப்பாட்டணுன்ற மாதிரி. ஏன்னா அவைகளுக்கு இந்த சனிக்கிழமை மீட்டிங்கை எப்படியாவது நிப்பாட்டிடணும்ன்றது. இப்போ நாங்கள் தெரியும் கடந்த 21ஆம் தேதி கூட்டுறவு மண்டபத்தில் ஒரு 350-400 மக்கள் மாவீரர் போராளிகள் மக்கள் என்ற பொது அமைப்புகள் என்ற கட்டமைப்பு கூடாதான் அந்த முடிவெடுக்கப்பட்டது. வருகின்ற 11ஆம் தேதி திருமில்ல வளாகத்திலேயே அந்த நிர்வாக தெரிவை செய்யணும்னு சொல்லி அப்படி எடுக்கப்பட்ட முடிவை எப்படியாவது நிப்பாட்டி எங்களை ஒரு பிழையான ஆட்களாக காட்டுறதுக்கான நயவஞ்சக ஒரு திட்டத்தை அதை அரங்கேற்ற வழிகிட்டவை. நாங்கள் அதில் கடைசி வரையும் சொல்லிட்டோம், ஜாப்பில் மாற்றம் ஏற்படுத்திடலாது. அதே நேரத்தில் இந்த அண்டைக்கு அடுத்த இந்த வருகிற 11ஆம் தேதி அந்த கூட்டத்தை நிர்வாக தெரிவை செய்கிறதுக்கான எடுத்த தீர்மானத்தையும் மாற்ற முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ இப்படியான பல விஷமத்தனமான கருத்துக்களை தெரிவிக்க முற்படுகிறோம். ஆகவே தயவு செய்து இந்த மக்கள் தயவு செய்து இதில் விழிப்பாருங்கோ, குறிப்பாக போராளிகள் விழிப்பாருங்கோ. இன்னும் நான் தெளிவாக சொல்லப்போனால் இன்னும் அந்த மூத்த போராளிகள் என்று நீண்ட காலம் இயக்கத்தில் பொறுப்பு நிலையிலிருந்து வேலை செய்த தளபதிகள் மட்டமாக தலைவர் நிலையிலிருந்து வேலை செய்த அந்த போராளிகள் சரியாக இதை புரிஞ்சு கொள்ளுங்கோ. இதை புரிஞ்சு கொண்டு தயவு செய்து இந்த 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 அரசியல் தூய்நிலத்துக்கு இந்த அரசியல் ஆதிக்கத்தை அகற்றி ஒரு நல்ல மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை உருவாக்குறதுக்கு எங்களோட தயவு செய்து ஒத்துழைக்கும். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.